நேரம் போகும் நிறைய கேட்க சும்மா கேட்டு பாரு முகம் நல்லா இருக்கு பேபி மாதிரி இருக்கு முடி அழகா இருக்கு செம்மையா இருக்கு பாரு உனக்கு கரெக்டாக இருந்தால் அந்த பொண்ணு பார்க்கு 100 ரூபா தாங்க அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க போனி பொண்ணு சூப்பராங்க பாரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்ல போகிறேன் ஏன் கைப்பிடுங்க ஏமாற்றக்கூடாது கெட்டது சொல்லக்கூடாது நல்லது சொன்னால் கேட்டுக்கோ சொல்லாதீங்க யாருக்கு சொல்லுங்கள் உனக்கு தவன் கை நிற்கும் நான் ஃபோட்டோ பார்த்து அவருக்கு சொல்ல முடியுமா சொல்கிறேன் ஓகேவா ஓகே உலகத்தில் போட்டோ காமிச்சு ஜோசியம் கேட்டேன் இது மேன் வெர்சஸ் சர்வைவலில் சொல்லுங்க ஏங்க சொல்லுங்க பாருங்க தைரியமா கேளுங்க முடி எப்படி வச்சிருக்க சும்மா தாங்க மரத்துல அந்த ஆசை இந்த முடி நல்லாவே இல்லையே அசிங்கமெல்லாம் இருக்கு முடி வந்து காலையில நல்லா இருக்கும் ஈவினிங் வந்து இப்படி ஆயிரும் நல்லா ஷாம்பு போடாதா ஷாம்பே போட வேணாம் ஷாம்பே இல்லை ஏன் வாங்க காசு இல்லையா அக்கா என்ன டவுஸ் அப்போ போடுறீங்க ஏன் இல்லை கேட்டேன் எதுக்கு கேட்க இல்லை நானும் போடுறேன் தான் ஏங்க முடி நல்லாவா இருக்கு கருப்பாவா இருக்கு யாருது உங்கள் முடி லைட்டாக வேற கலர் தான் நான் சொல்கிறேன் இவர் பேர் என்ன பேர் உட்காருங்க ஜோசி நின்றுட்டுலாம் சொல்லுவாங்களா உட்காருங்க உட்காருங்க காய்ஸ் மேன் வெர்சஸ் சர்வைவலில் என் ஃப்ரெண்டு வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்காக இன்றைக்கி ஜோசியும் கேட்க போகிறோம் இன்றைக்கி அந்த விளாக் தான் இவருக்கு வந்து ஆயுஷ் வந்து 95 வயசுக்கு இருப்பார் நல்ல கவனமாக கேட்கணும் 95 வயசுக்கு இருப்பார் ஆனால் ஆசைப்படுற பொண்ணை கரெக்டாக டைம் பண்ணிக்கிறார் அவள் தான் அது அந்த ஆசைப்படுற பொண்ணுக்கு இவர் அடிமையாக இருப்பார் அந்த பொண்ணு சொல்லுறது மேலே இருக்கணும் வரணும் அட்டி கட்டி போலி அந்த பையன் நிறைய சம்பாதிப்பார் இப்போ ஊதாக்கரமாக நிறைய செலவு நிறைய பண்ணுவார் ஆனால் கொஞ்ச நாள் அவனை சம்பாதிச்சு வீடு வாங்குவார் காரு வாங்குவார் காருக்கு நல்லா செஞ்சு வருவார் கார் இருக்குங்க இந்த வீடு வாங்குவாருங்க வாங்குவார் இருக்கும் நல்லா புத்திசாலி பிள்ளை ஆனால் உன் மேலே ரொம்ப மனசை பிடிச்ச பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் ஆனால் சாமியை நம்ப மாட்டார் அவரை தான் நம்பிக்கிறார் சொந்தம் வந்து அவரை தேடி நிறைய வருவாங்க நம்ப மாட்டார் தானே ராஜா தானே நம்பிட்டான் ஆனால் வந்து குழந்தை வந்து 2 குழந்தை பெற்றுக்கிடுவார் அவரு போலயே பையன் பிறக்கும் மனைவியை போல பெண் குழந்தை பிறக்கும் எங்க போல ராசி நல்ல மனுஷனா இருப்பாரு திருஷ்டிலாம் விலகி கேட்டுக்கோங்க தெய்வத்தோட நிறைய இருக்கு ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க இருப்பாரு வராது அதுவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இதயத்துல வச்சு காப்பாற்றுவார் இதயத்தில் இதயம் வைத்து காதலித்த ஆமா பாசமா இருப்பாரு ஜெமினி கணேசன் மாதிரி காதலிக்க ஆனால் பாசமாக இருப்பார் இந்த பொண்ணு சாவித்திரி மாதிரி எந்த குறம் வராது எப்படி சாவித்திரி அது கொஞ்சம் திருஷ்டியால உனக்கு அவருக்கு கொஞ்சம் திருஷ்டி உன் மேலே நிறைய பாசம் இருக்கு உன்னை கண்டா அவர் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது கோவப்படுவார் அப்போ எதனால கேட்டால் மனுஷங்களோட கை திருஷ்டி உனக்கு நிறையா கிடக்கு அந்த திருஷ்டியால சில சண்டை வரும் ஆனால் கைவிட மாட்டார் பாசமாக இருப்பார் நீயும் பாசமாக இருப்பா பிரிய மாட்டீங்க கல்யாணம் வந்து ஒரு வயசு எத்தனை எனக்கு 27 அடுத்த 28 முடிச்சிருவேன் இந்த 1 வருஷத்துல காலத்தை தாலி கட்டிடுவார் பாசமாக இருப்பார் வெளியிலேயே விட்டார் நீ தனியாக வெளியில் வர மாட்டான் அவங்க அப்பா அம்மா வந்து உன்னை மருமகளாக பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்டு பொண்ணாக வச்சுக்கிடுவாங்க ஆனால் பாசமாக இருப்பாங்க எந்த குறை வராது நிம்மதி சந்தோஷம் நிறைஞ்சி ஹாப்பியாக நல்லா இருப்பேன்னு சொல்ல வரேன் அவரும் நல்லா இருப்பார் நீ நல்லா இருப்பேன் அவர் மனசை நீ புரிஞ்சு காய்ஸ் மேன் வெர்சஸ் சர்வைவல் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஜோசியம் வந்து நம்மளேன்னு சொல்லலை அது அவங்கவுங்களோட மைண்ட் இன்டென்ஷன் தான் பாசிட்டிவாக சொல்கிறது எல்லாமே நல்லது தான் எந்த விஷயமும் இவங்க நல்லதாக சொல்கிறாங்க ஹாப்பி தான் ஃப்ரெண்ட் ஹாப்பினா நான் ஹாப்பி எனக்கு வேணாம் எனக்கு என்னோட எதிர்காலம் பற்றி தெரியும் ஐயோ 2 ஒய்ஃபா இருக்கிற ஒய்ஃபே போதுங்கக்கா ஐயோ இது இந்த மேன் வெர்சஸ் சர்வைவல் பார்க்குறவங்க யாரு ஐயோ நான் மொட்டை அடிச்சிடுறேன் ஐயோ ஒரு ஒய்ஃபுக்கே நான் கோயம்புத்தூருங்க என்னை பார்த்தா எப்படி இருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏதாவது ஒரு வார்த்தை ஐயோ உண்மையதான் சொல்லுவேன் அம்மா பொய் சொல்ல மாட்டேன் என் பையன் மாதிரி தான் நினைக்கிறேன் உண்மையா கரெக்டா நான் சொல்லுவேன் சாப்பிடக்கே நிற்க அழகா இருக்கீங்க முடிதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட முடி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நைட்டு செல்லம் அசிங்கமா கேப்பா பொறும்போக்கு சீ போடா சீவக்கட்டல அடிச்சாலும் ஒரு வண்டி வேண்டாம் சொல்லக்கூடாது ஐயோ வேண்டாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க